இன்றைக்கி என்ன ரெசிபினா, ராஜ்மா வச்சு ஒரு டாக்கோஸ் பண்ணலாமா. அது கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பூண்டு சேர்த்தேன்னா, பூண்டு கண்ணே தெரில, பூண்டு சேர்த்தேன். அது போட மறந்துட்டேன், நல்லா தெரியலையான்னு தெரில. நான் எண்ணெய் கம்மியாக போட்டதுனால அப்படி இருக்கு பாருங்கள். நல்லா வதங்கலை சரியா. ஓகே தான் இது கூட. ராஜ்மா வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ராஜ்மாலாம் இந்த டாக்கோஸில் பண்ணுறது சூப்பராக இருக்கும்ண்ணா. நான் வந்து என்ன ஆட் பண்ணேன்னா, சிக்கன் மசாலா தான் போட்டேன்னா. நீங்கள் வந்து இது என்னது மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் இதெல்லாம் இருக்குல்ல, இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனால் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு சிக்கன் மசாலாவுக்கு. இதை நல்லா வதக்கிக்கலாம். ராஜ்மா வந்து நல்லா வெந்திருக்கணும். ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, ஹாலாக நல்லா வெந்திருக்கணும். ஆனால் ரொம்ப குழையவும் கூடாது, குழஞ்சா நல்லாவும் இருக்காது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி அந்த சிக்கன் ஃப்ளேவர்லாம் போனதுக்கப்புறம் மசாலா போட்டோம்ல, போனதுக்கப்புறம் அது அவ்வளோதான், அதோட மசாலா எல்லாமே. இப்போ வந்து இது மைதாவில் செஞ்சுருக்காங்க டாக்கோஸ். வந்து நீங்கள் சப்பாத்தி மாதிரி கூட, சப்பாத்தி போட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இதை எடுத்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மசாலாவை தூக்கி அதில் போட்டுடலாம். ஆனால் சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும், மதியானத்துக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த பாருங்கள், இதில் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டு எவ்வளோ சீஸ் வேணுமோ போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பட்டர் போட்டுட்டு, பட்டரோ எண்ணெயோ போட்டுட்டு இதை எடுத்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான டாக்கோஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். நான் நல்லா சூடாக சாப்பிட்டா அந்த சீஸ் எல்லாம் வரப்போ சூப்பராக இருக்கும். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளே இந்த டாக்கோஸ் பண்ணிக்கலாம். நம்ம மைதா மாவு இருக்குல்ல, சப்பாத்தி மாதிரி இது பண்ணி உருட்டி அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால் டாக்கோஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நான் இந்த கார்லிக் சாஸ் போட்டேன் மேலே. அப்புறம் அதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் என்னது கார்னு அதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு அப்படியே கடு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கார்ன் போட்டிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.